ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புட்டு புஜ்ஜி டைரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெம் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி இது பழைய வீடியோங்க, இப்போ தான் போட முடிஞ்சிச்சு. இப்போது நாங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அந்த சைடு டிக்கெட்டுக்கான காஸ்ட் அண்ட் டைமிங் போட்டிருக்கு, உள்ளே வர்றதுக்கான டைம் அண்ட் கிளம்புறதுக்கான டைமும். அப்புறம் நாங்கள் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். பசங்களும் ஜாலியாக வாக் பண்ணி உள்ளே பார்த்துட்டே போயிட்டுருக்கானுங்க. ஆக்சுவலி இது ஒரு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் பார்க்குன்னு தான் சொல்லிக்கணும். ஃபுல்லாகவே சயின்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுக்காகவும் உள்ள நிறைய வித்தியாசமான இதெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இந்தியாவிலே இது தாங்க பெரிய பூங்கா. இது 28 கோடியில் செலவு பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பார்க்குறதுக்கு எல்லாமே வித்தியாசமாகவும், அதை நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிற மாதிரியாகவும் ஈஸியாகவும் இருக்குங்க. இது இப்போ படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சில்ட்ரன்ஸ் பார்க்கும் அந்த சைட் இருக்குங்க, விளையாடுறதுக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்தால் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும், நல்லா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி நல்லா அமைஞ்சிருக்குங்க எங்கள் பிளேஸு. இங்கே ராக்கெட் மாடல்ஸ், பிஎஸ்எல்வி இந்த மாதிரியான ராக்கெட்ஸ் மாடல்ஸ்லாம் அப்படியே தத்ரூபமாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வாக் பண்ணுறதுக்கான பாதையும் சரி, புல்வெளியும் சரி, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் இருந்துச்சுங்க. சிட்டிங் பெஞ்சஸ்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தாங்க. உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், பிள்ளைங்களை உட்காந்து விளையாட வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஏற்ற இடம் இங்கே தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணணுன்னா காலையில் நேரமாகவே ஈவினிங் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நிறைய கற்றுக்கிட்டு போகலாங்க. நாங்கள் எங்களோட கிட்ஸை கூட்டிகிட்டு போனதுனால நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களையே பின்தொடர்ந்து போகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால் சரியாக எதையும் கவனிக்க முடியல. பார்க் முழுக்க அறிவியல் சம்மந்தப்பட்ட எல்லா வகையான ப்ராக்டிக்கல் உள்ளே கொடுத்துருந்தாங்க. நம்ம போனால் ஈஸியாக எளிமையாக கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே சூரியனை சுற்றும் 8 கோள்கள் பற்றின அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டாச்சுஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. பண்டைய காலத்தில் வாழ்ந்த விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் பற்றின அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. இந்த பார்க்குக்கு வரும்போது நம்ம வெளியே வரதுக்கே மனசு இருக்காதுங்க. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்குங்க. எதையும் எல்லாத்தையுமே ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடுங்க. இங்கே உள்ளுக்குள்ளே ஒரு மினி தியேட்டர் கூட இருக்குங்க. இப்போ பார்த்துட்ருக்கிறது யானை, டைனோசர்னு வெளிநாட்டில் இருக்கிற வாழ்ந்த அந்த உயிரினங்களையும் இங்கே ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நண்டு, முதலை, சால்மன், நிறைய வகையான உயிரினங்கள்லாம் புதுசாக இருந்துச்சுங்க. அது எல்லாமே புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சுங்க. வித்தியாசமாகவும் பார்க்க பயங்கரமாகவும் இருந்துச்சுங்க. இப்படியெல்லாம் உயிரினங்கள் இருந்திருக்குங்கிறது நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது டே அண்ட் நைட் எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கான கருவி போடுங்க. இதை நீங்கள் அந்த ஹோல்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் பெரிய அஃபாக்கஸ் போல். பார்க்க நல்லா இருக்குங்க. பசங்களும் அங்கேயும் இங்கேயும் தள்ளிக்கிட்டு இந்த மணிச்சட்டகத்தில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க.
புஜ்ஜியும் இதை கவுண்ட் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பசங்களுக்கும் ஒரே ஹாப்பிங்க. எதை பார்த்தாலும் டச் பண்ணிவிட்டு அதிலே விளையாண்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. நாங்களும் டிஸ்டர்ப் பண்ணல, சரி ஓகே விளையாடுங்க அப்படின்னு நாங்களும் விட்டுட்டோங்க. இங்கே லைட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக போட்டிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. நடந்து போக பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சுங்க. உண்மை சொல்லணும்னா புக்கில் படித்து நமக்கு எதுவுமே புரியல அப்படின்றப்ப இந்த மாதிரி பார்க்குக்கு வந்து இங்கே உள்ள ப்ராக்டிக்கலாக எல்லாமே செஞ்சு பார்த்து அதை உட்காந்து ஹிண்ட்ஸ் எடுத்து படித்தாலே நிறைய படிச்சுக்கலாங்க, கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போது புட்டு புஜ்ஜி டிரைவர்ஸ் ஆகிட்டாங்க. வந்து வீல்ஸ் அண்ட் தி பஸ் கோ ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அப்படின்னு பாடிக்கிட்டே அழகாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. இது கார் டிரைவ் பண்ணுறது கற்றுக்கிறது போலங்க. நல்லா இருந்துச்சுங்க. புட்டுவும் அப்படியே கீர்லாம் போட்டுட்டு அழகாக அப்படியே சுற்றிட்டு இருக்காங்க. ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சர்க்கிள் விட்டுட்டு வராங்க புட்டு. பின்னாடியே புச்சியும் ஸ்டெப்பில் ஏறி வந்துட்டுருக்கான். குட்டீஸுங்களுக்கும் சின்னதாக பார்க் ஒன்று பக்கத்துலேயே இருக்குங்க. நல்லா அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் இது வித்தியாசமாக தாங்க இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தாங்க நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் அப்படியே பசங்களை ஜாலியாக விளையாட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டுங்க. சரிங்க, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.